இருக்கா? ஓகே. இப்போ நம்ம வெயிட் லாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இல்லையா? அந்த வெயிட் லாஸ்ல நீங்க ஒரு 10 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த 10 கிலோல பின்னாடி என்னென்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். 80% நியூட்ரிஷன், 20% ஒர்க் அவுட், 100% மைண்ட் செட். இது மூணுமே ரொம்ப முக்கியம். இது இருந்து கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா ப்ராசஸ ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணும்போது இது மூணுமே உங்க மைண்ட் நீங்க மூணுமே இது ஒர்க் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளட் பியூரிஃபை ஆகும். பிளட் சுத்தமாகும். பிளட் சுத்தமாச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா ஆர்கனுக்கும் அது போகும். எல்லா ஆர்கனுக்கும் போயிட்டு உடம்புல இருக்கிற அந்த பிளாக்கேஜ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு பிரெயின் நல்ல ஆக்டிவா வேலை செய்யும். பிரெயின் நல்ல ஆக்டிவா வேலை செய்யும். யாருக்கு? இந்த மூணுமே பண்றவங்களுக்கு. 80% நியூட்ரிஷன், 20% ஒர்க் அவுட்ஸ், பிளஸ் பாத்தீங்கன்னா 100% மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளட் பியூரிஃபை ஆகும். ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அல்சைமர், அதுக்கப்புறம் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாபக மறதியான நோய்கள். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ இந்த ஏஜ்டு பர்சன் எல்லாம் பாருங்களேன், ஒரு லெவலுக்கு மேல போச்சு அப்படின்னா அவங்க காணவில்லைன்னு சொல்லி போஸ்டர்ல எல்லாம் போடுவாங்க. நம்மளுக்கு கூட பாத்தீங்கன்னா குரூப்ல வரும், காணவில்லை, இந்த வயசானவங்க காணலன்னு சொல்லி. அவங்க காணாமலாம் போயிடல, ஞாபக மறதியில வேற எங்கன்னா போயிடுவாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. காரணம் அப்படின்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. அவங்க பிரெயினுக்கு பாத்தீங்கன்னா தேவையான நியூட்ரிஷன்ஸ் நம்ம கொடுக்காததால, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல் இல்லாததால அந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரும். அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மூணாவது என்ன அப்படின்னா ஒரு 50-60 வயசுக்கு மேல இருக்கிற லேடிஸ்ங்களுக்கு பர்டிகுலரா சொல்றாங்க என்ன அப்படின்னா எலும்பு பாத்தீங்கன்னா வீக் ஆக ஆரம்பிக்கும், டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும், மசில்ஸ் பாத்தீங்கன்னா சைஸ் குறையும். நீங்க அந்த மூணுமே கரெக்டா பண்ணல அப்படின்னா மசில்ஸ் உடைய சைஸ் குறையும், அந்த எலும்புடைய டென்சிட்டி பாத்தீங்கன்னா கம்மியாகும், அடர்த்தி கம்மியாகும். மாவு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியா பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடும். அவங்க எலும்பு உடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அது சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்ப இது மூணுமே கரெக்டா அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப இந்த ஏஜ்ல இத்தனை வருஷமா நான் பண்ணதில்லை, ஆனா இப்போ நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி 20 வருஷம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சரியா? நாலாவது என்ன அப்படின்னா இப்ப இதெல்லாம் பண்றீங்க, ஏஜிங் ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்கு. ஏஜிங், இந்த ஏஜிங் ப்ராசஸ்ல நீங்க சொல்லுங்க, வயசாக வயசாக ஆரோக்கியம் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகுமா? கம்மியாகும். ஏன் கம்மியாகுது? நம்மளுடைய யூசேஜ். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு தெரியல. கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிடுறோம், சுகரு, சால்ட், கெமிக்கல்ஸ். இப்ப இதெல்லாம் அதிகமா எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற இப்ப நான் சொன்ன அந்த செல்லுங்களுக்கு வயசாக ஆரம்பிச்சிடும். ஒரு செல்லு ஆரோக்கியமா இருக்கணும், அந்த செல்லுக்கு பாத்தீங்கன்னா வயசு சீக்கிரம் ஆயிடக்கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா வயசாகுது இல்ல ஏன் அது கெட்டு போகுது அப்படின்னா நம்ம சாப்பிடுற ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸ். நியூட்ரிஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா எடுக்கிறோம், கரெக்டா நம்ம நியூட்ரிஷன் ப்ரோக்ராம ஃபாலோ பண்றோம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல்ல நம்ம இருக்கோம், 100% பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த செல்லுக்கு வயசாகிறது பாத்தீங்கன்னா ப்ராசஸ் கம்மியாகும். ப்ராசஸ் கம்மியாகும். இல்ல அப்படின்னா வேகமா வயசாகிட்டு போவோம். அந்த செல்லுக்கு வயசாக வயசாக பல செல்களுடைய தொகுப்பு தான் ஒரு உறுப்பு. அந்த ஆர்கன் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஏஜிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எட்டிடும். சொல்றாங்கல்ல, சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. அந்த ஹார்ட் சின்ன வயசுல இறக்கல, அவருடைய செல்லுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாயிடுச்சு. உடம்புல இருக்கிற செல் எல்லாம் நல்லா இருக்கு, அப்ப அந்த ஹார்ட்ல இருக்கிற செல்லுக்கு ஒண்ணு வயசாயிடுச்சு இல்ல கெட்டு போச்சு. அப்ப அந்த வயசாகிறதுக்கும் கெட்டு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த டெபிஷியன்சி தான். இந்த மூணுமே அவர்கிட்ட இல்ல கம்மியா இருக்கு, ரொம்ப பிரச்சனை. அப்போ இது கரெக்டான விஷயங்கள்ல நம்ம கொண்டு போகும்போது இதெல்லாம் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நடக்கும். நம்ம ஃபோக்கஸ் பண்றது வெயிட் லாஸ்க்காக தான், ஆனா பின்னாடி எவ்வளவு நடக்குது பாருங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுல நம்ம நிறைய ப்ராசஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணல கீழே நம்ம என்ன சொல்றது, இப்ப வெளியே இருக்கிற பீப்புளுக்கு ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க தேடணும் என்ன சாப்பிடணும். இப்ப டைட்டிஷியன் கிட்டலாம் நம்ம நிறைய பேர் போறாங்க இல்லையா, ஜிம்ல எல்லாம் டைட்டிஷியன் எல்லாம் வச்சு பாக்குறாங்கல்ல, அவங்க ஒரு லிஸ்டே கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை நீங்க திருப்பி அவங்க கொடுங்களேன், அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்க இதுதான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு சொலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்கு மார்னிங் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். சரியா? உலகத்துல அடிச்சவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல். ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல்னா நீங்க பெருசா பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணுமா, ஜிம்முக்கு போகணுமா, இப்ப தண்ணி குடிக்க சொல்றோம் இல்லையா, நீங்க என்ன பண்ணும், வாட்டர் பாட்டில இப்ப குழந்தைலாம் இருக்கு, நீங்க அதை அதட்டக்கூடாது, தண்ணி காலி ஆயிடுச்சு, அம்மா கொஞ்சம் ஒப்பி கொடு, அது கொஞ்சம் எடுத்து கொடு. நம்ம போயிட்டு பாத்தீங்கன்னா ருப்பணும், நம்ம போயிட்டு பிடிக்கணும், நம்ம எடுத்துட்டு வரணும். அப்புறம் வண்டி இருக்கு, நடந்து போலாமா, நடந்து போகலாம். கொஞ்சம் பக்கத்துல எங்கன்னா இருக்கு, நடந்து போறது ஆக்டிவிட்டி. லிஃப்ட் இருக்கு, படிக்கட்டு இருக்கு, ஆபீஸ்ல எதை யூஸ் பண்ணலாம், படிக்கட்டு யூஸ் பண்ணலாம். இதுதான் பாத்தீங்கன்னா 20% ஒர்க் அவுட். உடம்ப நீங்க பாத்தீங்கன்னா ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அதாவது என்ன சொல்றது, ஆக்டிவிட்டிலேயே வச்சிருக்கணும் உடம்ப, எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். இதுதான் பிரச்சனையே. எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும். எது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பயங்கர பாசிட்டிவா இருக்கணும். கெட்டது நடந்தா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். சரியா? புரிஞ்சுதா இப்ப இந்த விஷயம்? இந்த 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்களோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 இல்ல 200% வந்து ரிசல்ட்ஸ். சீக்ரெட்டே இதுதான். சரிங்களா? ஓகே சார், ஆஃப் பண்ணுங்க.